வணக்கங்களே, கடவுளோட டிவி நேயர்களுக்கு லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 30ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்து பாருங்கள், ராசிக்கு பார்க்குற லக்னத்து பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது புது பலங்கள், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலங்கள். உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதி 1-4ஆம் அதிபதியான புதன் வந்து 6ல் இருக்குது. அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது நிறைய பிரயாணங்கள். ஸோ நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1-4 வந்து 6ல் இருக்கும்போது அதோடைய நட்சத்திராதிபதி சனி வந்து 9ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும்னா நிறைய வேலையில் வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, வீடு வாசல் அப்பா அம்மா சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களுக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கும் தாயார் தந்தையார் மற்றும் அவங்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க. ஏன்னா வந்து 6ஆம் இடம்ங்கிறது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். சில நேரங்கள் வந்து வீடு இல்லை வண்டியோ ஏதோ வந்து லோனில் போட்டு வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இதுதான் வந்து மேஜராக பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து திங்கள் செவ்வாய் ரொம்ப நல்லா இருந்தாலும் உங்களுக்கு வந்து புதன் வியாழனில் வந்து அந்த சந்திராஷ்டமங்கிற ஒரு விஷயம் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ புதிய முயற்சியில் எதுவும் பெருசாக மண்டையில் போட்டுட்டு அன்றைக்கி ஓடாமல் அன்றைக்கி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அன்னைக்கு பண்ணுற வேலைகளை பண்ணுங்கள். மற்றபடி புதிய முயற்சி எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 7 இருக்குது. 7 இருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதில் வந்து 7-9 நாளே வந்து ஒரு கேந்திராதிபதி திரிகோணம் என்பது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றமான விஷயங்கள் நடப்பதற்கான குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் வர்றதும் நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். பட் இருந்தாலும் வந்து 8ஆம் அதிபதியுடைய நெருங்கி போகிறது, அதாவது சனியோட நெருங்கலை, பட் நெருங்கி போகும்போது கொஞ்சம் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்பா சம்மந்தமான விஷயங்கள், அப்பா உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், ட்ரீட்மெண்ட்லாம் நல்லபடியாக கிடச்சிடும். பட் இருந்தாலும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அது பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 2ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் வருமானம் வரும்னா வருமானம் தான் வரும். பட் அங்கே போக சொல்கிறாங்க, இங்கே போக சொல்கிறாங்க, ஒரே அலைச்சலாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 7ஆம் அதிபதியான குரு வந்து 12ல் இருந்து அது வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது புதன் வியாழன் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கண்ணம் மணிகளோட கொஞ்சம் வாக்குவாதங்களோ ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி 8ஆம் அதிபதியான சனி வந்து 9லிருந்து அது குருவுடைய சாரத்திலே இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ தந்தை சார்ந்த உடல் ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும், அப்பா கிட்ட பேசும்போது இருக்கட்டும், வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ அது கொஞ்ச நாள் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். புதன் வியாழனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புனா தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டங்க. ஸோ 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நல்ல ஒரு வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். சின்ன சின்ன வார்த்தைகள் உங்களை வந்து காயப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது. குடும்பம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இது ஏன்னா வந்து இது செவ்வாய் சனி வந்து ஒரு பார்வையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு எமோஷனை கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு நிறைய கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். வெளிநாட்டில் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் நடைமுறையில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ இருக்கும். பெரிய லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள் போகும். பட் அது ஸ்லோவாக வர மாதிரி ஃபீல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து அதனால் ஸ்ட்ரெஸ் வரும். கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 11ல் வந்து 10ஆம் அதிபதியான ராகு. ஸோ 10ஆம் அதிபதியான 10ல் உள்ள ராகு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள், அங்கே போகிறது இங்கே போகிற மாதிரி அலைச்சலை கண்டிப்பாக கொடுத்துரும். கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து புது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன்கள். மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தினா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் முன்னே 7ல் இருக்காருங்க. 7ல் உள்ள சூரியன் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய கணவன் மனைவி வந்து ஏதாச்சும் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அங்கங்கே வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படலாம். ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். சில நேரங்களில் வந்து ஒய்ஃப் ஒரு ஊரில் இவங்க ஒரு ஊரில் அப்படி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன், ஓகேங்களா.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசாபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் அந்த புதன் வியாழக்கிழமைகள் வந்து சந்திராஷ்டம காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் புதிய முயற்சிகளை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி செவ்வாய் வந்து வேலை சம்மந்தமான விஷயம் நல்லா ஏற்றுங்க, நிறைய அலைச்சல் இருக்கும், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, லாபங்கள் நல்லா இருந்தாலும் சின்ன சின்ன வாயை வச்சுன்னு சும்மா இல்லாமல் ஏதோ இடோடமாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் பார்த்துருந்தோம் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபதினா ராகு வந்து 10ல் இருந்து அது வந்து உங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் அலைச்சல்கள் இருக்கும், நிறைய பிரயாணம் வெளி மாநிலங்கள் வெளிநாடு இல்லை வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துங்க. ஸோ கொஞ்சம் அலைச்சல்கள் கொடுக்கும், பட் ஆனால் வருமானம் வரும் பட் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும். அதுக்கப்புறம் தந்தை சார்ந்த விஷயங்கள் பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் நடக்கிற மாதிரி தான் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 2ல் இருக்கும்போது நல்ல வருமானம், நல்ல ஒரு நண்பர்களாக நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் கிடைச்சாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு சின்ன அவமானங்களோ ஒரு வாக்குவாதங்களோ ஏடாவிடமாக வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ அது பார்த்துருந்துக்குங்க செவ்வாய். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மிதுன லக்னமாக இருந்து ராகு குரு தசாபுத்தி அந்தரங்களில் வந்து குரு 12லேருந்து 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் அந்த புதன் வியாழனை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8, 9ஆம் அதிபதி வந்து குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களுக்கு ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ எதுவும் அகலக்காலம் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்காருங்க. ஸோ 1-4 ஏதாச்சும் நம்ம வந்து ஒரு லோன் போட்டு வண்டி வாகனம் வாங்குறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இல்லை ஏதாவது இடம் வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் இருக்கும். அப்பா அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் கவனம் தேவை. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிஷப லக்னமாக இருந்து மிதுன லக்னமாக இருந்து கேது தசா கேது வந்து 4ல் இருக்கார், அது சூரிய சாரத்தில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னா சில நேரங்கள் வந்து மன ரீதியாக ஒரு மன உளைச்சலோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக பேசிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசா வந்து சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. சில பேர் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. என்னென்னா நடைமுறையில் வந்து இப்போ சுக்கிர தசை நடக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏதாவது விடுக்குன்னு பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றம் ஒரு பிரார்த்தனை அவசியம், மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா உபாசனை தெய்வம். ஸோ உபாசனை தெய்வங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. ஸோ இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து ஜோதிடர்களுக்கு வந்து உபாசனை தெய்வம் இருந்தால் தான் வாக்கு பலிதமே வரும். ஆனால் டே டு டே லைஃப்பில் வந்து எல்லோருக்குமே வந்து அது உபாசனை தெய்வங்கிறது ரொம்ப மஸ்ட்டு. நீங்கள் வேணால் பாருங்கள், எல்லா மதத்துலேயுமே வந்து அது கம்பல்ஷனாக இது பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணுறோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-12% வந்து ஃபாலோ பண்ணால் பெரிய விஷயம். மற்றவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஒரு சில ரிலீஜியனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த வைப் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் உபாசனை நமக்குன்னு ஒரு தெய்வம் வேணும்னா எப்படி 3 வேளை சாப்பாடு முக்கியமோ அது மாதிரி இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இறைவனை வந்து நமக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படம் பார்க்குறோம், சீரியல் பார்க்குறோம், எதுக்கோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், அரட்டை அடிக்கிறோம். பட் இறைவனை வழிபாடு பண்ணோன்னா அதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறோம். ஸோ இது எவ்வளோ மட்டமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ நமக்கு வந்து இயக்கமே இறைவன் தான். ஸோ இறைவன் வந்து எப்படி வழிபாடு பண்ணால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் என்னவோ, இப்போ எங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்த்தா உங்கள் கட்டத்தில் வந்து எது ஹையஸ்ட் டிகிரியோ அதுதான் வந்து உங்கள் உபாசனை தெய்வம்னு நாங்கள் சொல்லுவோம். பட் அப்படி இல்லைனா கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும். எப்படி வழிபாடு பண்ணணும்னா, இப்போ உதாரணத்துக்கு ஈஸ்வரன் வந்து பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஓம் நமச்சிவாய ஓம், அந்த ஈஸ்வரன் உள்ளே வரணும். ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த இறைவன் வந்து உங்களோட ஒன்ற ஆரம்பிப்பார். ஸோ ஒன்ற ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த மேஜிக் நல்லா தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, ஒரு சாமியை கும்பிட்டா உடனே எனக்கு ரிசல்ட் வந்துடுமா, உடனே எனக்கு பணம் கொட்டிடுமா, அப்படியே இந்த 4 பக்கத்துலேருந்து பணம் கொட்டு பார்த்தா எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ பணங்கிறது வந்து ஒரு கருவி சாமி, அது வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் அது, ஓகேங்களா? ஸோ பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்குது. ஸோ நமக்கு நிம்மதி தேவை, சந்தோஷம் தேவை, ஓகேங்களா, நல்ல ஆரோக்கியம் தேவை, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ப்ரேயரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கணும் மட்டும் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற அத்தனை விஷயம் வந்து சூப்பராக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து ப்ரேயரில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து உணரணும், மன ரீதியாக உட்காந்து டெய்லி வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். இமீடியட்டாக வந்து ஒரே நாளில் வந்து நான் வந்து ஒரு வாரம் சாமி கும்பிட்டேன், எனக்கு சாமி ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மாதம் கண்டினியூவாக பண்ணி பாருங்கள். அந்த டைமில் கரெக்டாக வந்து விடியகாலம் 5 மணி 4:30 மணிக்கு எழுந்துச்சு அந்த தெய்வத்தை உபாசனை பண்ணி பாருங்கள். அந்த தெய்வம் பேசலான்னு எனக்கு கேளுங்க, பேசும், அருமையாக பேசும். எப்படி தெரியுங்களா, ஒரு இண்டிகேஷன்ஸ்லேயே வரும். ஸோ நான்லாம் வந்து இந்த ப்ரொஃபஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் பேஷனேட்டாக வந்து அஸ்ட்ராலஜி வந்து சின்ன வயசுலேருந்தே பழகினாலும் இதை நான் ப்ரொஃபஷனாக எடுப்பேன் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. பட் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸில் வந்து சின்ன சர்க்கிளுக்கு அப்புறம் நான் என்ன எடுக்கிறேன்னு போது எனக்கு டிவிலேருந்து நிமித்தம் வந்தது.
டிவிலேருந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தை பற்றி பேசுகிறாங்க, ஏன் நம்ம இதை எடுக்கக்கூடாதுங்கிற அந்த நிமித்தம். ஸோ ஒவ்வொரு விஷயம் நிறைய விஷயங்களில் என் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடத்தை அந்த நிமித்தங்கிற விஷயம் கொடுத்தது வந்து தெய்வம் தான். ஏன்னா அந்த தெய்வத்தை வந்து நம்ம மனசார பூஜை பண்ணும்போது அந்த தெய்வம் வந்து கரெக்டாக வேறு ரூபத்துலேருந்து வேறு ஒரு விஷயமாக கொடுக்கும், புக்கிலேருந்து கொடுக்கும். அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த மேஜிக் நல்லா தெரியும். அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த டைமை கரெக்டாக ஒதுக்கிடணும். உதாரணமாக சொல்லணும்னா என்னால் வந்து காலைலலாம் எந்திரிக்க முடியாதுன்னா சாயங்காலம் எத்தனை மணிக்கு, 8 மணி, 9 மணி, 10 மணி, 11 மணி, பரவாயில்ல, எந்த காலகட்டமாக இருந்தாலும் அந்த 11 மணினா 11 மணிக்கு ஷார்ப்பாக உட்காந்து அந்த மெடிடேஷன் சாண்டிங்கை பண்ணுங்கள். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வந்து இறைவனுக்காக ஒதுக்கலைன்னா நம்மளாம் என்ன மனுஷங்க யோசிச்சு பாருங்கள். ஏன்னா வந்து அந்த ப்ரேயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து நீங்கள் இறைவன்கிட்ட போய்ட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி எனக்கு அதை கொடு இதை கொடு அதை கொடுன்னா கேட்கக்கூடாது. ரிலாக்ஸ்டாக உட்காருங்க. ஒன்று வருஷம் இறைவனை முதல்ல ஃபீல் பண்ணுங்கள். ஃபீல் பண்ணி இறைவன் உள்ளே இருக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு வந்து ஒரு டோர்ஸ் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். அதனால் உபாசனை தெய்வம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ வாழ்க்கையில் வந்து எல்லோரும் கடைபிடிங்க. இது வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு போயிடாதீங்க. நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் என்னென்ன மேஜிக் நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.